முதுகுவலி வந்தால் வலி நிவாரண மாத்திரைகளை போட்டுக்கொண்டே காலத்தை கழிக்கக்கூடாது. ஏதோ 1-2 தடவை வலி நிவாரண மாத்திரையை போடலாம், அல்லது பூச்சுமான்களை, உங்களுக்கு தெரிந்த பூச்சுமானங்களை பூசலாம், ஒற்றலம் கொடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து முதுகுவலி இருக்குமானால் நீங்கள் அவசியம் சித்தாலயாவிற்கு வர வேண்டும், அல்லது பொருத்தமான ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். ஏன்னா மருத்துவரை பார்த்தால் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்கள் என்று சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது ஸ்பைனல் காலத்தில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடியும். டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஏற்படலாம். ஒரு வெர்டிபிராவுக்கும் இன்னொரு வெர்டிபிராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மென்மையான திசுக்கள் தேய்வு அடைந்திருக்கலாம், அல்லது அந்த திசுக்கள் பிரிங்கி கொண்டிருக்கலாம், அல்லது அந்த சாக் கிழிவுபட்டிருக்கலாம். இதனால கம்ப்ரஷன் ஏற்பட்டு அதன் மூலமாக பக்கவாட்டிலே செல்லக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு வலியை தோற்றுவிக்கக்கூடும். ஆகையால நாட்பட்ட முதுகுவலி உடையவர்கள் வலி நிவாரணி மாத்திரைகளை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் சமயத்தில் மிகவும் கடுமையான நோய் மறைக்கப்பட்டு விடலாம். ஏனென்று சொன்னால் செகண்டரிஸ், எங்கேயாவது அறியப்பட முடியாத அளவிற்கு புற்றுநோய் ஏற்பட்டு அதனுடைய விளைவாக கூட முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படலாம், வெர்டிபிரல் காலம் பாதிக்கப்படலாம். ஆகவே நாட்பட்ட முதுகுவலி இருக்கின்றவர்கள் அவசியம் மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும். சித்தாலயாவில் உங்களுக்காக தொண்டாற்றுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். யோக பயிற்சிகளின் மூலமாகவும் முதுகுவலியை குறைக்க முடியும். அதற்காக நாங்கள் இங்க யோக குருவை அமர்த்தி இருக்கின்றோம். அடிபடுகின்ற போது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னால் எந்த விதமான பாதிப்பு இருக்காது, ஆனால் வலி இருக்கிறது நோயாளிக்கு. ஏனென்றால் வர்ம நிலைகளிலே அடிபட்டிருக்கிறது. ஆகவே வர்ம நிலைகளில் அடிபட்டிருக்கும் போது அதற்கு இலக்கம் செய்வதற்காக வர்மத்தில் தகுதி படைத்த நிபுணர்களையும் சித்தாலயாவில் நியமித்திருக்கிறோம். ஆகவே முதுகுவலி வருகின்றவர்கள் வலி நிவாரண மாத்திரைகளையே சார்ந்திருக்காமல் மருத்துவத்திற்காக சித்தாலயாவிற்கு வந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக தொண்டாற்றி உதவ இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.